மற்றவர்களை மயக்கக்கூடிய பேச்சை பேசக்கூடிய மீனராசி நேயர்களே, எப்படி இருக்க போது இந்த 1 மாத காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், கிட்டத்தட்ட கேந்திரம் வழுக்க போகிறது. நல்லா இருக்கு. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்துல போய் ராசிநாதன் அமர்ந்தலே ஒரு மிகப்பெரிய பலம் தான். ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தான். 10க்கு 3ஆம் வீட்டு அதிபதியும் போய் 4ஆம் இடத்தில் இருத்தல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி போய் 7ஆம் இடத்தில் இருத்தல் அதை விட நல்லா இருக்கு. ஒன்றும் பெருசாக கவலைப்படுற மாதிரிலாம் இல்லை. இது வரைக்கும் செவ்வாய் 6ல் உட்காந்து ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே ஏண்டா வரோன்னு மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு மகிழ்ச்சி மேலோங்கக்கூடிய காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் மீனராசிக்காரங்க காட்டில் தான் மழை அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா 7:30 சொல்லி நம்மளை ஊசிப்பேத்தி விட்டாங்க. மிஸ்டர் சனி வேற இப்போ வக்ரமாக இருக்காரு. அதனால வக்ர கிரகம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வேலை பார்க்குன்ற போது ரொம்ப புதுசாக பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு 1% இல்லை. இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான தெம்பு வந்தால் போதுண்டா சாமின்ற மாதிரி ஓடப்போகுது காலம். ஸோ புதுசாக ஒன்றையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இருக்கிற பிரச்சனைக்கான பஞ்சாயத்தை தெளிவெல்லாம் கொடுத்து அதெல்லாம் ஏறுகட்ட வேண்டிய வேலை இருக்குல்ல நம்மளுக்கு. அதெல்லாம் இந்த தடவை செவ்வனே பண்ணுவீங்க. திடீர்னு பழைய ஃபைல் எடுக்கிறது, திடீர்னு வீட்டில் இருக்க பேப்பர் எடுக்கிறது, திடீர்னு க்ளீனிங் ஒர்க் பண்ணுறதுன்னு போச்சு. அப்படியே அதை இது பரபரன்னு எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வச்சு ஏற கட்டி ஓர கட்டி தூசி தட்டி புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி சூரிய மாதிரி முதல்ல இருந்து புரோட்டா சாப்பிடலாமான்ற மாதிரி ஓடப்போகுது இந்த 1 மாத காலம். ஓகே. ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 1 மாத காலம் எப்படி இருக்க போகுதுன்னா 2 விதமான பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். முதல் 15 நாட்கள் ஒரு விதமான பலன்களும், அடுத்த 15 நாட்கள் சூரியனோட பொசிஷனை வச்சு இன்னொரு விதமான பலன்களும் நம்மளுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. ஸோ முதல் 15 நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 20ஆம் தேதி வரைக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு 3ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்தில் இருத்தல் அப்படின்றது கொஞ்சம் அதுவும் கேந்திரம் ஏறி இருக்காரு. நல்ல விஷயம் தான், சூப்பராக இருக்குது. ஒன்றும் பெருசாக நெகட்டிவாலாம் ஒன்றும் இது இல்லை. ஸோ வீட்டில் ஒய்ஃப்கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து 20ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டுக்கு வருவார். அப்படின்ற போது சூப்பராக இருக்குங்க. முயற்சிகள் அனைத்தும் தெய்வத்தின் அனுகூலத்தால் நல்லவையாகவே நடப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. பெருசாக கவலைலாம் பட்டுக்க வேண்டாம். சனி கொஞ்சம் வக்ரமாக இருக்கிறதுன்றதே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனை தான் கிரியேட் பண்ணி கொடுக்கும். 139 நாளைக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப பெருசாக 7:30 நீங்கள் அவஸ்தைப்பட மாட்டீங்க. கொஞ்சம் அடிக்க வந்த இது என்ன சொல்லுவாங்களா, அடி வாங்கணுன்னு முடிவாகி போச்சு. நீங்கள் கல்லில் வாங்குறீங்களா பஞ்சில் வாங்குறீங்களான்னு என்பதை தான் பரிகாரம் தீர்மானம் செய்கின்ற மாதிரி இந்த தடவை லைட்டாக பஞ்சில் வாங்கிட்டு போவீங்க. அடிச்சிட்டு அப்படின்னு சனியும் கணக்கு எழுதிடுவார். ஓகேவா? அதனால் பெருசாக வந்து கவலைப்பட்டுக்கக்கூடிய அளவுக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எதுவுமே நடக்க போகிறது இல்லை. ஓகே. நிறையா ட்ராவல் பண்ண போகிறீங்க. வருமானத்தை குறித்து ஏதோ ஒரு கவலை மேலோங்க போகிறது. ஏன்னா இந்த காலபுருஷோட 6ஆம் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த 6ஆம் வீட்டில் வந்து 2ஆம் வீட்டு அதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுக்கு அது 7ஆம் வீடாக இருக்கலாம். இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு வீட்டுக்காக இல்லை ஒய்ஃப் சொன்னாங்க, இல்லை வேறு எதுக்கும் அன்றைக்கி கடன் வாங்கிட்டு ஐயோ அதுக்காண்டி கட்ட முடியல, அப்படி பண்ணல இப்படி பண்ணல, என்னைக்கோ வாங்கின கடனை இன்றைக்கி எடுத்து பேசி சண்டை போகிறதுக்கான நேரமெல்லாம் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்களை நம்மளை மதிக்காட்டி எப்படி சொல்லுங்கள்? ஸோ அதனால் வேறு யார் இருக்கா? நம்மளுக்கு அவங்கள விட்டா யாரும் இல்லை, அவங்களுக்கு நம்மளை விட்டா யாரும் இல்லை. அதனால் வீட்டில் மட்டும் கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்க. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி போய் காலபுருஷனுடைய 6ஆம் வீடு அப்படின்னு இடத்துல உட்காந்துருக்கும் போது வார்த்தைகள் கொஞ்சம் சுறுசுறுன்னு பேசிடுவீங்க. அது அடுத்தவருடைய மனசை கஷ்டப்படுத்திடும். இந்த 1 மாத காலம் நீங்கள் கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. தேன் தடவிய வார்த்தை கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய காலம்தான் மீனராசிக்காரர்கள். ஓகே. உத்தியோக பிராப்தம் கிடைக்க போகிறது. சூப்பராக இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம் வலிக்கிறது என்பது வேற ஒன்றும் பெருசாக கவலைலாம் பட்டுக்க வேணாம். நல்லா இருக்குது. 6ஆம் இடத்துல தனித்த கேது கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரைக்கும் அப்படியே தனியாக ஒரு கேது இருக்கிறது. சத்ரு சம்கார நாசம் பண்ணுவார் கேது. 6ஆம் இடத்துல தனித்த கேது இருந்தால் பெருத்த பணம்னு ஜாதகத்தில் பலனே உண்டு. அப்போ 6ஆம் இடத்துல தனித்த கேது இருக்கிறது நல்லது. பட் அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி வலுக்க போகிறார். இதுதான் ஒரு சின்ன அதை நான் எப்படி தெரியுமா எடுத்துக்கிறேன் சந்தோஷமா. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் வந்து உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம், சர்வீஸை குறிக்கக்கூடிய இடம். நிறைய சர்வீஸ் பண்ண போகிறீங்க இந்த மாதம். நிறைய வந்து உத்தியோகம் மீதான ஒரு விஷயம். அதில் கேது இருக்கிறனால சில பேருக்கு வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கும். இல்லை சில பேர் உத்தியோகத்தை விட்டு வீட்டில் வந்து வரதுக்கான அமைப்பு, சொந்த தொழில் தொடங்குவதற்கான அமைப்புன்ற மாதிரி உங்களுடைய அடுத்த நிலையை நோக்கி போவதற்கான அமைப்பை இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் பொறுமை தேவைப்படக்கூடிய காலமாகத்தான் இருக்குது. எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பதற்கு செவ்வாய் தயாராக இருப்பார். கொஞ்சம் வார்த்தையில் மட்டும் கவனமாக இருக்கணும். வீட்டில் தேவையில்லாமல் சண்டை பிடிக்க வேண்டாம். இல்லை பேசாமல் இருந்து அவங்கள டார்ச்சர் பண்ண வேண்டாம். 2மே பண்ணாமல் இருக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஓகே. படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் இந்த தடவை சூப்பராக படிப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வித்தேஸ்தானம் அதிகரிக்கிறது. புதனுடைய டிரான்சிட் செம்மையாக இருக்குது. அதனால வந்து அதுவும் 5ஆம் இடத்தில் போய் புதன் உட்கார்ந்திருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. படிப்பு ஸ்தானம் வலிக்கிறது. வித்யாஸ்தானம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ குழந்தைங்க சூப்பரா படிப்பாங்க மீனராசிக்காரங்க. 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுது.
நிறைய புதிய வேலை கிடைக்க போகுது, உத்தியோகம் கிடைக்க போகிறது, இருக்கிற வேலையை விட்டு புதுசா ஒரு வேலை கிடைக்க போகுது, இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடைக்க போகுது. வீட மாத்துறது, தொல்ல மாத்துறது, வண்டிய மாத்துறது எல்லாமே நல்லது நடக்க போகுது. ஓகே. 40 வயதிலிருந்து 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம். வீட்ல வந்து கொஞ்சம் உடல்நிலை, உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனைன்னு ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கும். சமாளிக்கணும். அதுக்கு தானே வாழ்க்கை. சமாளிச்சுருவீங்க அதெல்லாம். அதனால கொஞ்சம் இதெல்லாம் சமாளிக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு. டென்ஷன் மட்டும் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகி பேசிறாதீங்க. வார்த்தையை விட்டுறாதீங்க. அதுதான் இந்த 1 மாதம் உங்களுக்கான ஒரு சின்ன அட்வைஸ். ஓகே. 65 வயதை தாண்டிய மீனராசிக்காரங்களுக்குலாம் நல்லா தான் இருக்கு. ஹெல்த்த மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். கால் மட்டும் வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ காலை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கொள்ளுங்க. முடிஞ்சா வாரத்துக்கு ஒரு தடவ வெந்நீர்ல கால வச்சு உப்பு போட்டு இதெல்லாம் பண்ணீங்கன்னா, அந்த கால் ஒரு மாரி பெயின்லேருந்து சரியா போயிடும். இந்த பக்கம் நம்ம வந்து சனியவும் பீர்த்தி பண்ண மாரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு கல்ல 2 மாங்கா அடிச்சிரலாம். ஓகே. இந்த தடவ நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு. மலைமேல் இருக்கக்கூடிய கடவுள் வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பழனி ஆண்டவர புடிச்சுக்கோங்க. அவர் கால்ல விழுந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுத்துறக்கூடிய அமைப்பை இந்த தடவ மீன ராசிக்காரர்களுக்கு வழங்க காத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஸோ பழனிமலை முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இந்த 1 மாத காலம் இனிதே அமைய காத்திருக்கிறது. அதே மாரி மீனராசிக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்கன்னா, நெறைய மீன் பார்ப்பீங்க. மீன் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீன் பார்த்தீர்களே ஆனால் நெறைய உங்களுடைய கடன் அடைவதற்கான காலம் இனிதே பிறந்து விட்டது என்று அர்த்தம். சூப்பரா இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம்.